இந்த நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளும் தொடர்ந்து அரங்கேறிய வண்ணமே இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரை 720க்கு 720 மதிப்பெண்களும் பெற்றது என்பது ஒரே ஒரு மாணவர் தான். 2021ஐ பொறுத்தவரை 2 மாணவர்கள், 2022ஐ பொறுத்தவரை 0, 2023ஐ பொறுத்தவரை 2 பேர். இந்த ஆண்டு அது அபரிதமாக உயர்ந்து 67 என்று வந்திருக்கிறது. இதிலேதான் அனைவருக்குமே பெரிய அளவிலான அச்சமும் இதிலே குளறுபடிகளும் இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை அவர்கள் சொன்ன காரணம் என்பது, இவ்வளவு பேர் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு இந்த 67 பேர் 100க்கு 100 என்கின்ற அளவிலான மதிப்பெண் பெற்றதற்கும் 720க்கு 718 719 போன்ற மதிப்பெண்களை பெற்று டாப் 100 என்கின்ற வகையில் 100 பேரை அவர்கள் தேர்வு செய்து அனுப்பிய பட்டியலிலும் இருக்கிற அந்த குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 718 719 என்று பலருக்கு அந்த மதிப்பெண்கள் இருந்தது. இது சாத்தியமில்லாத ஒன்று. ஏனென்றால் 180 கேள்விகள் அடங்கியதுதான் நீட் தேர்வு. ஒரு கேள்விக்கும் 4 மதிப்பெண். ஒரு கேள்வியை அவர்கள் தேர்வு செய்து பதிலளித்தால் 4 மதிப்பெண். அவர் தவறுதலாக பதிலளித்திருந்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணோடு சேர்ந்து 5 மதிப்பெண் அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணிலிருந்து குறைந்துவிடும். ஆக 180 கேள்விகளையும் அவர்கள் அட்டன் செய்திருந்தால், சரியான பதில் அளித்திருந்தால் 720 கிடைக்கும். ஒன்று தவறுதலாக இருந்தால் 716 கிடைக்கும். எழுதாமல் விட்டுவிட்டிருந்தால், அதுவே தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருந்தால் 715 கிடைக்கும். 715 என்பது கேள்வி தவறுதலான கேள்விக்கு கிடைக்கிற மதிப்பெண். 5 மதிப்பெண் கிடைத்திருக்கும். கேள்வி விட்டிருந்தால் 716 கிடைக்கும். 718ம் 719ம் எப்படி கிடைத்தது என்பது கல்வியாளர்களின் கேள்வி, மாணவர்களின் கேள்வி. இந்த நிலையில்தான் தேசிய தேர்வு முகமை இவர்களுக்கு கருணை மதிப்பெண் தரப்பட்டது, கிரேஸ் மார்க்ஸ் தரப்பட்டது என்கிறார்கள். கிரேஸ் மார்க்ஸ் எந்த அடிப்படையில் தந்தீர்கள் என்று கேட்டால், உச்சநீதிமன்றத்தில் 2018இல் ஒரு தீர்ப்பு வந்தது, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்தோம் என்கிறார்கள். 2017க்கு பிறகுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் என்பது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2018இல் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த நீட்டுக்கான தீர்ப்பே இல்லை. உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு எந்த வகையிலும் நேர பற்றாக்குறைக்கான காரணமாக கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் தீர்ப்பு தரவில்லை. இதற்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுவது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆதாரமாக காட்டுகிற அந்த தீர்ப்பு என்பது 2018இல் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பு. காமன் லா அட்மிஷன் டெஸ்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலான மோசடி. காரணம், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்பது ஆன்லைன் டெஸ்ட். அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்பொழுது அந்த தேர்வுக்கு அவர்கள் முயல்கிறார்கள், எப்போது தேர்வு முடிகிறது என்கின்ற அந்த கால நிர்ணயத்தை மிக துல்லியமாக கண்டறிய முடியும். ஆனால் ஆப்லைன் டெஸ்ட் என்பது இதிலே 3 மணி நேரமும் 20 நிமிஷம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாகவே அந்த டெஸ்டின் நேரம் என்பது பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி 5:20 வரை இந்த தேர்வை நடத்துகிறார்கள். அப்படியானால் நேரடியாக தேர்வு எழுதுபவர்களுக்கான அந்த நேரம் என்பது 3 மணி நேரமும் 20 நிமிஷம். 2 மணிக்கு சரியாக மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். 5:20க்கு வெளியில் அனுப்பப்படுவார்கள். இப்படி இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கு எப்படி நேர பற்றாக்குறை ஏற்படும்? 2 மணிக்கு பிறகு வருபவர்களை நிச்சயம் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். சரியாக 2 மணிக்கு உள்ளே வந்து
அந்த கொஸ்டின் பேப்பரை வைத்துக் கொண்டு அவர்கள் அவருடைய பணியை தொடங்குவார்கள். இப்படி இருக்கும்போது நேர பற்றாக்குறை இதில் எந்த வகையில் பொருந்தும் என்று கல்வியாளர்களும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த நேர பற்றாக்குறை, கிரேஸ் மார்க்ஸ் போன்றவற்றில் மிகப்பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது, இது மாணவ சமுதாயத்திற்கு சரியான நீதி வழங்கிட வேண்டும், நீட் விலக்குதான் தமிழ்நாட்டின் இலக்கு, எனவே இந்த குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு நீட் விலக்கு என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதை தொடக்கத்திலேயே கண்டித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் செய்தி பதிவிட்டிருந்தார். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் முதல் நாளிலேயே இந்த குளறுபடிகள் எல்லாம் கண்டுபிடித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இந்த நிலையில்தான் அதாவது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு நம்முடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 1563 பேருக்கும் மறுதேர்வு அவர்கள் விரும்பினால் நடத்தலாம் என்கின்ற வகையில் இந்த 1563 பேரை அதிலிருந்து விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விலக்கிக் கொண்டால் அப்பொழுது எழுதியிருக்கிற மாணவர்கள் மொத்தம் 23,33,000 மேற்பட்டவர்கள். இதில் இந்த 1563 பேர் பட்டியலை விலக்கிக் கொண்டால் இந்த ரிசல்ட் ரீபப்ளிஷ் செய்ய வேண்டும். அதையும் அந்த ரிசல்ட்டை ரீபப்ளிஷ் செய்வதற்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த 1563 பேருக்கும் இன்னொரு நாள் தேர்வு எழுதுவதற்கும் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு குழப்பங்களுடன் கூடிய இந்த தேர்தல் முடிவுகளினால் மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அத்துணை மருத்துவக் கல்வி மாணவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கடந்த ஆண்டுகளில் கட் ஆஃப் மார்க்குக்கும் இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க்குக்கும் நிச்சயம் இடைவெளி இருக்கும். இதில் இந்த நீட் வந்த நாளிலிருந்து இப்போ நீட் வந்த முதல் ஆண்டிலேயே நேரடியாக அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தவர்கள் வெறும் 31% தான். ஒரு முறை தேர்வு எழுதி நீட்டில் தேர்வு எழுதி தேர்வான மாணவர்கள் எண்ணிக்கை வெறும் 31% தான். மீதம் இருக்கிற 69% மாணவர்கள் 2 முறையும் 3 முறையும் 4 முறையும் 5 முறை கூட தேர்வு எழுதியிருக்கிறார். இப்படி ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டுமென்றால் நீட் தேர்வுக்கான அந்த கோச்சிங் பயிற்சிக்கு 5 முறை செல்வது என்பது சாத்தியமான ஒன்றா? எவ்வளவு பணம் செலவாகும்? ஏழை எளியவர்களுக்கு இந்த மருத்துவம் என்பதே ஒரு மருத்துவ படிப்பு என்பதே எட்டாக்கனியாக போய்விடும். இந்த 31% என்பது அதிர்ச்சி அளிக்கிற விஷயம். என்னதான் நன்றாக படித்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த நீட் தேர்வில் முதல் முறையாக பயின்று வென்றவர்கள் வெறும் 31%. அப்படியானால் 69% பேருடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை அரசு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.